ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நம்ம ஒரு மிகவும் அருமையான ஒரு காய்கறியோட நன்மைகளும் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான இந்த காய்கறி தான் காலிஃப்ளவர். இந்த காலிஃப்ளவர் இதய நோயும் புற்றுநோயும் வராமல் காப்பாற்றும் தடுக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். முக்கியமாக காலிஃப்ளவர் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. காலிஃப்ளவர் வாரத்தில் ஒரு 2 டைம் சாப்பிட்லாம். இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இந்த இதய நோய் புற்றுநோயை நம்ம மன அழுத்தத்திலும் இருந்தாலும் இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்றதுனால மன அழுத்தத்துலேருந்து வரலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலிஃப்ளவர் நீங்கள் சமைக்கிறதா இருந்தாலும் சரி, எப்போவுமே நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே சமைக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. முக்கியமாக காலிஃப்ளவரில் இந்த பிளாக் கலர் ஹோல் மாதிரி இருக்குது, அதை நம்ம க்ளீன் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால அதில் ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால கிருமி ஏதாச்சும் இருந்தாலும் போயிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்த உடனே அந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் நேரம் ஆற விட்ட பிறகு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரமும், கரம் மசாலா, பெப்பர் தூள், பிரியாணி மசாலா, அதோட கடலை மாவும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதை வாரத்துக்கு 2 டைம் சாப்பிட்லாம். இதனால் எல்லா நன்மைகளும் இருக்குது, அதோட ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்றதுனால ஏதோ பயங்கரமான ஒரு ஃப்ளவர், இதை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் மட்டும் சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay guys, bye.